அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பக்கம் 276. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களோ. அல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு மனிதன், ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்க சொன்னா, அது பிறந்து அது வளரும் போது என்னன்னா அறிவடையுது. ஆமென். அல்லேலூயா. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, கற்றுக்கொள்ளுது. வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கொள்ளுது, அப்புறம் ஸ்கூல்ல போய், அப்புறம் சில மனிதர்களோடு எல்லாரோட இருக்கும்போது தான் பண்ணுது, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, அறிவடையுது. அறிவடைந்து என்ன பண்ணுது, ஒரு பூர்ண ஒரு மனிதனா இந்த பூமியில் என்ன பண்றான், அவன் இருக்கான். அல்லேலூயா. ஆமென். அப்போ அதுபோல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது என்னன்னா இரண்டாம் பிறப்பு. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் என்ன பண்றோம், நாம் பிறக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு மறுபடியும் பிறவட்டா தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அப்போ மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் உள்ள வாழ்வு, மறுபடியும் என்ன பண்ணிருக்கோம், கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் இந்த பூமியில பிறந்திருக்கும். அப்படி பிறந்த நாம் இந்த உலகத்துல எப்படி ஒரு குழந்தை இந்த ராஜ்யத்து இந்த உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து அறிவடையுது இல்லையா. ஆமென். அல்லேலூயா. அது நடக்க பழகுது, பேச பழகுது, மற்றபடி கேட்க பழகுது, சுற்றியுள்ள சூழ்நிலைகளை அறிகிறது. ஸோ என்னென்ன காரியம்லாம் இந்த பூமியில் நடக்கும் எல்லாவற்றையும் அது என்ன அறிவடைந்து அது வளர இருக்கு. அதுபோல ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், அல்லேலூயா, மறுபடியும் பிறந்திருக்க இரண்டாம் பிறப்புக்குள்ள வந்த குழந்தைகள் பிள்ளைகள் என்ன பண்ணா வளரணும். அல்லேலூயா. ஆமென். அது எப்படி வளர சொன்னா, இந்த நாம் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், இந்த ராஜ்யத்துக்குரிய மனப்பான்மை என்ன, இதுக்குரிய சிந்தனை என்ன, நினைவுகள் என்ன, இந்த ராஜ்யத்துல எப்படி என்ன பண்ண விதைக்கிறது, இந்த ராஜ்யத்துல எப்படி அறுவடை செய்யறது, இந்த ராஜ்யத்துல எப்படி வாழ்றது, எப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆமென். அப்போ அந்த இரண்டாம் பிறப்பு அடைந்திருக்கு இல்லையா. இரண்டாம் பிறப்பு என்னது, மாம்சத்தினால் பிறப்பு மாம்சமா இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியில் இருக்கும். அப்போ ஆவிக்குரிய மறுபிறப்பு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹலோ, அடைஞ்சிருக்கும். ஆமென். அந்த ஆவிக்குரிய உலகத்துடைய காரியங்களை என்ன பண்ணனா நாம் அறியணும். அந்த அறிவு அடையும் போதுதான், அந்த அறிவு அடையதான் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஆசீர்வாதங்களை அங்கிருந்து ரிசீவ் பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. நாம் சரீரத்தில் இருந்தாலும் நாம் எப்படின்னா ஆவிக்குரியவர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் ரெண்டு உலகத்துல இருக்கிறோம், ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறோம், மாம்ச உலகத்துல இருக்கிறோம். ஆமென். ரெண்டு உலகத்தையும் கனெக்ட்ல இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம மாம்சத்தினால பிறந்து மாம்சமா இருக்க சொன்னபடி இந்த உலகம் காணப்படுகிற இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறபடி காணப்படாத அந்த உலகத்துடைய காரியங்களை அறிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த உலகத்தின் காரியங்களை நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் அதை குறித்த அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமென். அந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு, நம்ம ஆவிக்குரிய உலகத்தை குறித்த அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம வேத வசனத்தை வாசிக்க அது என்ன பண்ணுது, நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அதை கற்றுக் கொண்டு வருகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்துடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு. பவுல் சொல்றாரு, கொலோசியர் நிருபத்தில் எழுதுகிறாரு, தன்னை சிருஷ்டித்துடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நம்மை உண்டாக்கினவருடைய சாயல். ஆமென். அந்த சாயலுக்கு ஈக்குவலா அவரை போல பூரண அறிவுடையபடி. யாரை போலங்க, நம்ம சிருஷ்டித்தவருடைய சாயல், அவரை போல நாம் என்ன பண்ணுவோம், பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களேனா அணிந்து கொண்டீர்களே, ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி. ஆமென். தரித்துக் கொண்டீர்கள். அப்போ பவுல் இந்த இடத்துல ஏதோ எதிர்காலத்தை குறித்து பேசல, இல்ல கடந்த காலத்தை குறித்து பேசல, எதை குறித்து பேசுறாரு, நிகழ்காலத்தை குறித்து பேசுறாரு. ஆமென். தரித்துக் கொண்டீர்களே என்றார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், செகண்ட் பாயிண்ட், இரண்டாம் பிறப்புக்குள்ள வந்த நாம என்ன பண்ணிருக்கோமா, வசனம் சொல்லுகிறது, அவரை போல பூரண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன பண்ணிருக்கோம், தரித்துக் கொண்டிருக்கிற அணிந்து கொண்டிருக்கிறோமா. ஆமென். அவர் எப்படி சொல்றாரு, தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்றார். என்ன சொல்றாரு, தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நிகழ்காலத்தை குறித்து தான் என்ன பண்றாரு, ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்படைந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவரை போல பூரண அறிவுடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோமா, தரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
அப்போ புதிய மனுஷனை நாம தரித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ பழைய மனுஷன் ஒருத்தர் இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். புதிய மனுஷன் போதுற புதிய மனுஷன் நீங்க தரித்து கொண்டீர்கள். அப்ப தரித்து கொண்டே சொன்னா புதிய மனுஷன் நமக்குள்ள வந்துடா சொன்னா அப்ப பழைய மனுஷன் ஒருத்தன் கண்டிப்பா என்ன பண்றான் இருக்கான். சோ அந்த பழைய மனுஷன் எங்க இருக்கான் இப்போ? வாசிப்போம் ரோமர் 6:6. நாமே பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் என்னன்னா இந்த ஆவிக்குரிய பரிமாற்றம் நடந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ரசிக்கப்பட்டோம் சர்ச்சைக்கு வந்தோம் அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம். புரியுங்களா? எல்லாருமே அப்படிதான் வர ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டு ஏசப்பா ஏத்துக்கணும். ஏசப்பா தான் உலகத்தில் இல்லாத ஒரு சாமி. ஆனா அந்த சாமி எல்லாம் கப்பிட்டோம். இந்த சாமி தான் பெரிய சாமி, இதான் மெய்யான சாமி அப்படி என்ன பண்றோம்? பேசி குடிச்சு ஏற்றுக்கொண்டோம். இவர்கிட்ட எல்லாம் கேட்டா கிடைக்கும், இவர் எல்லாமே தருவார், இவர் ஜோமனா தருவார். சோ என்ன பண்றோம்? எல்லாருக்கும் ஒரு சாமி, என் சாமி தான் ஒரிஜினல் சாமி அப்படிதான் ஆகி போச்சு. ஹல்லேலூயா. ஆனா இவர் சிலுவையில செய்த காரியத்தை நிமித்தம், சிலுவையில் நடந்த அந்த ரட்சிப்பு காரிய அந்த சிலுவை சம்பவத்தின் நிமித்தம் அதில் நடந்திருக்கிற மாற்றங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரிமாற்றங்கள். ஹல்லேலூயா. இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரெக்ட்டா ரைட்? ஓகே. அப்ப நல்ல கவனமா பாருங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாரும் ஒரு சாமி இருக்குது, அது போல எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு அப்படி கிடையாது. இந்த கடவுள் என்ன செய்தார் என்பதை நாம் அறியதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய மாற்றங்கள் என்ன பண்ணோம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவா சொல்லுது, சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களுக்கு என்ன பண்ணுமா விடுதலாக்கும். தெளிவான வார்த்தை இது. புரியுதா? சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலாக்குன்றது ஆண்டவர் தெளிவா சொன்ன வார்த்தை. சத்தியத்தை ஒவ்வொரு மனிதன் அடையும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சுத்தமா இருக்கார். அவன் ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவுன்றது ரொம்ப கம்மியாயிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தை குறித்த காரியங்களை அறியாம போனா ரொம்ப கஷ்டம். புரியுதா? அதான் ஒரு ஊழியர் சொல்றாரு, அப்பா பிள்ளைய வெளியே அனுப்பிச்சு என்ன பண்றான், யார் கூட சேரான் யார் கூட பழக என்னன்னு தெரிய மாட்டுது. பிள்ளைகள் வளர பிரச்சனையும் கூட சேர்ந்து வளர்ந்துருக்குது. அதனால அவனை திரும்பி ரூம்ல போட்டு அடைச்சி கட்டி போட்டு வச்சிடலாம் அப்படின்னா அதுவும் பிரச்சனை. ஏன்னு சொன்னா அவன் என்ன ஆயிடுவான், உலக அறிவே இல்லாதபடி ஒண்ணுமே இல்லாதபடி ஒன்றுக்கு உபயோகம் ஒரு மனுஷனா மாறிடுவான். அப்ப என்ன விஷயம், பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படி அனுப்ப வேண்டியது பிரச்சனை போராட்டம் இருக்கு. ஆனா என்ன பண்ணோம், உலகத்துக்குள்ள அனுப்ப வேண்டியது. அதுமாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ நான் என்ன பண்றேன் ஓனாவிற்குள்ள நான் அனுப்புறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்த போது அவனுக்கு எப்படி அறிவடைகிறானோ அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் அறிவடையணும். அப்படி அடையும் போது வசனம் சொல்லுகிறதுனால கவனம் பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பழைய மனுஷன் என்ன பண்ணாரு, சிலுவையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியாது? ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, அப்போ புதிய மனுஷன் என்ன பண்ணிருக்காங்க, தரித்து கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 5:17 வாசிங்க. 2 Corinthians 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லி இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த இரண்டாம் பிறப்புக்குள்ள நீ வந்தா, ஹல்லேலூயா, இரண்டாம் பிறப்புக்குள்ள வந்தா நீ எப்படி இருக்கிறியா, புது சிருஷ்டியா இருக்கிற, எல்லாம் என்னதான் ஒழிந்து போயின. அப்போ பழைய மனுஷன் என்ன ஆயிட்டான், ஒழிந்து போயிட்டான். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் என்ன ஆயிட்டானா, ஒழிந்து போயிட்டான். வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிய. பழையவைகள் சொல்லும்போது பழைய மனுஷன் என்ன பண்ணான், அவன் ஒழிந்து போயிட்டான். ஏனென்றால் அவன் என்ன பண்ணியாச்சு, சிலுவையில அறையப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, எல்லாம் என்னாச்சான், புதிதாயின. ஹல்லேலூயா.
விசுவாசி. இதெல்லாம் எப்படி இயங்கும்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இயங்கும். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு மனிதன் விசுவாசி, இந்த சத்தியத்தை அறிந்து ஒரு மனிதன் இதை விசுவாசிக்கும் போதுதான் அதுடைய எப்படி சொல்றது ரிசல்ட்டை பார்க்க முடியும். புரியுதா? நீ நார்மலா ஒண்ணுமே கிடையாது, ஏதோ ரட்சிக்கப்பட்டு ஆண்டு ஏற்றுக்கொண்டோம், சபைக்கு போகிறோம், இன்னைக்கு ஆண்டு பிரசனத்தை கேட்போம், ஒரு ஆறாறு நடக்கும், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம், மக்களுக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், இது எல்லாமே கரெக்டா தான், எல்லாமே நல்லா தான் போய்கொண்டு. ஆனா ஒரு மனிதன் அறிவு அடையணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றாருயா, ஒரு பிள்ளை ஒரு அரண்மனையிலே வளர்ந்திருந்தாலும், அந்த பிள்ளை அந்த அரண்மனையிலே பிறந்திருந்தாலும், அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த பிள்ளை வளரும் போது என்னது அது அந்த சொத்துக்கெல்லாம் அது வாரிசா இருந்தாலும் அது குழந்தையா இருக்கிறது முத்தம். அந்த வீட்டுல இருக்கிற அடிமைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன இல்ல வித்தியாசமே கிடையாது. என்னைக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து அறிவடைதோ அன்னைக்குதான் அங்க எப்படி இருக்கும், ஒரு அதிகாரியை போல அந்த வீட்டுக்கு உடையவனை போல அது என்ன பண்ணும், காணப்படும், தன்னுடைய அதிகாரத்தை அது பயன்படுத்த முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம நாம அதான் போல் சொல்றதையா, உங்களை என்ன பண்ண கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று உங்களோட என்ன பண்ண வேண்டியதாயிட்டு, நான் பேச வேண்டியதாயிட்டு. ஏனென்றால் நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, மாம்சத்துல இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ இதெல்லாம் நம்ம அறியும் போது என்ன நடக்குன்னா, இதை வார்த்தை அப்படியே வாசித்து போறதில்ல, இதுக்குள்ள இருக்கிறத விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் நினைச்சான் ஒழிந்து போயின. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த புதிய மனுஷன் யாரு? ஹலோ, நான் சுகுமார் தான். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நானா தான் இருந்தேன், தண்ணியில இருந்து ஏற்றுக்கும் போது நானா தான் இருந்தேன், இன்னைக்கு இப்பயும் நானா தான் இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, பழைய மனுஷன் சிலுவையில் அரைஞ்சாச்சு இருந்தது, புதிய மனுஷன் தரித்து கொண்டீங்கன்னு சொல்லுது. ஹலோ, புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நடந்துதா அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்விக்குறி. புரியுதா? இதெல்லாம் நடந்ததுன்னு வேதம் சொல்லுது. புரியுதா? ஆமே. இதெல்லாம் எப்ப நடந்தது, எப்ப நடந்தது எனக்கு தெரியலீங்களே, ஆனா இதெல்லாம் நடந்திருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மனிதன் இதை அறியாம போயிட்டான்னு சொன்னா எப்படி இருப்பானாக்கா, அவன் அந்த பழைய மனுஷனை போலதான் நடந்து கொண்டு இருப்பான். புரியுதா? அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நடந்திருக்குன்றத பவுல் என்ன பண்ணாருங்க, விளக்கி எழுதுறாரு. ஆண்டவரிடத்துல என்ன பண்ண கேட்டு, நான் ஒரு மனுஷனால கட்டுறதும் இல்லை, ஒரு மனுஷனால பற்றதும் இல்லை, யார் எனக்கு வெளிப்படுத்துது, தேவனே என்ன பண்ண இதெல்லாம் வெளிப்படுத்தினார் அப்படின்னு என்ன பண்றாரு பவுல் சொல்றாரு. அப்போ சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய ஒழிந்து போன எல்லாம் புதிதா. என்ன அப்ப பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, புதிய மனுஷனா நான் இருக்கிறேன் வேதம் சொல்லுது. புதிய மனுஷன் என்ன பண்ணிருக்கேன், தரித்து கொள்ளுகிறேன், புது சிருஷ்டியா இருக்கிற வேதம் சொல்லுது. அப்ப இந்த புதிய மனுஷன் யாரு, பழைய மனுஷனாக நான் போயிட்டேன்னு சொன்னா அப்ப புதிய மனுஷன் எனக்குள்ள வந்திருக்கிறது யாரு? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 15:47 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், இல்ல 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அப்ப முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன் ரெண்டு காரியம் இருக்கு. அல்லேலூயா. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இந்த வேதம் சொல்லுது கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே, யார் அந்த புதிய மனுஷன்? இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கர்த்தரே ஆவியானவர். என்ன விஷயம், ஆவியானவர் என்ன பண்ணணுமா, நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. யாரை தரித்துக் கொண்டிருக்கிறோம்? அதான் ஆண்டு சொல்றாருயா, உன் மேல் இருக்கிற என் ஆவி, உன் வாயிலிருந்து என் வார்த்தை இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலும் சந்ததி வாயிலும் சந்ததி வாயிலும் என்ன பண்ணுறது, நீங்குவது இல்லை. ஆமென். உன் மேல இருக்கிற ஆவி, உன் வாயில இல்லையா என் வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தரே ஆவியானவர். அப்ப நாம யாரை தரித்து கொண்டிருக்க சொன்னா, ஆவியானவர் என்ன பண்ணிருக்கோம், ஹலோ தரித்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, முந்தின மனுஷன் வானத்துல, பூமியில உண்டான மனுஷன்
அவன் யாரு? முந்தின ஆதாம். முந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வசனம் சொல்றது கர்த்தரே ஆவியானவர். அப்போ இரண்டாம் மனுஷன் யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. நல்ல கவனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்தவன் என்ன பண்ணப்பட்டான்? அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் அடக்கம் பண்ணப்பட்டவனே அவருடைய ஆவி என்ன ஆகுது? ஹலோ, அவருடைய ஆவி உயிர்த்தெழுதல ஒரு வசனம் இருக்குது. ரோமர் வருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் போதுமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. புரியுதா? அல்லேலூயா. அப்ப எழுப்பினவருடைய ஆவி சொன்னா அது யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. கிறிஸ்து மரித்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் மரிக்கும் போது என்ன நடக்குன்னா அந்த ஆவி மறுபடியும் தேவனிடத்துக்கு திரும்ப போயிடும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? கல்லறையில் இருக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. எழுப்பினவருடைய ஆவி. வசனம் சொல்லுது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்ப என்ன பண்ணாரு? அவர் எப்படி எழுப்பினாரு? அவருடைய ஆவினால தேவன் தம்முடைய ஆவி என்ன பண்றாரு? திரும்ப எழுப்புறார். அல்லேலூயா. அப்ப எழுப்பினவருடைய ஆவி ஆமென் உங்களில் வாசமாய் இருந்தார். அல்லேலூயா. மேல ஒரு வசனம் வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது 9ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராயினால் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். அப்போ என்ன ஆவி இருக்கு நமக்குள்ள? தேவனுடைய ஆவியை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? தரித்து கொண்டிருக்கிறோம். தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றோம்? கர்த்தருடைய பிள்ளை நாம் ஒவ்வொருமே என்ன பண்ணிருக்கோம்? நான் அதை விளக்குறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது எப்படி சொல்றதுன்னா இப்போ நான் வந்து முந்தின ஆதாம் அல்ல, பிந்தின ஆதாம். அல்லேலூயா. பிந்தின ஆதாமின் ஆவி உடைய பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கர்த்தரே ஆவியானவர். சோ ஆவியானவர் என்ன பண்ணிருக்கேன்? நான் தரித்து கொண்டு இருக்கிறேன். புரியுதா? அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்காரன் எப்படின்னா என் மேல தேவ ஆவி என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. நானே ஆவியானவர் கிடையாது, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன பண்ணிருக்கேன்? நான் தரித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன் ரெண்டு மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா. ஒருவன் இந்த சத்தியத்தை கேட்டு ஒருவன் இந்த சத்தியத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போதுதான் அப்ப முந்தின மனுஷன் போயிட்டான். பிந்தின ஆதாம் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் தான் என் மேல இருக்கிறாரு. கர்த்தருடைய அபிஷேகம் தான் என் மேல இருக்கு. தேவனே என் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. புரியுதா? தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவி என்ன பண்ணாரு? என் இருதயத்தில் அமர பண்ணினாரு. கிறிஸ்துவை எழுப்பி என்ன பண்ணாரு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுகிறார்? எனக்குள்ள அமர பண்ணி இருக்கிறார். புரியுதுங்களா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போதுதான் அவன் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நல்லா கவனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். அனனியா சப்பீராவின் காரியத்தை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவர் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிக்கு பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது. நல்லா கவனமா பாருங்க. அனனியா சப்பீரா ரெண்டு பேரும் சொத்தை விற்கிறாங்க. வித்துட்டு பாதி சொத்தை கொண்டு என்ன பண்றாங்க? கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. வைக்கும் போது அங்க பேதுரு என்ன பண்ணிருக்காரு? பேசுறேன். அனனியாவே சொத்தை என்ன பண்ணீங்க? இவளுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்கணும்? இல்ல நாங்க பாதி எடுத்து வச்சிருக்கிறோம், பாதி வந்து ஆண்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேற முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளவுதான் விற்றே கேட்டா அவன் இவ்வளவுதான் வித்தோம் சொல்லிட்டான். சொன்ன உடனே இங்க பேதுரு சொல்றாரு. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிக்கு பொய் சொல்லும்படி சாத்தான் இதயத்தை நிரப்பினது என்ன? யார்கிட்ட பேசிக்கிறாங்க? யார்கிட்ட பேசுறாங்க? சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறாங்க? அனனியா சப்பீரால யார்கிட்ட பேசுறாங்க? அனனியா யார்கிட்ட பேசிக்கிறாரு? பேதுரு கிட்ட பேசிக்கிறாரு. புரியல? ஆனா இவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்ல சாத்தான் நிரப்பினது என்ன? அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்னாக்கா இவங்க விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, தம்பி நான் கிடையாது. புரியுதா? முந்தின மனுஷன் அவன் போயிட்டான். நீ மனுஷன் இடத்துல இல்ல, யார்கிட்ட போய் சொல்ற? பரிசுத்த ஆவி. அப்ப என்ன இருக்குன்னா அவங்களோட விசுவாசம் ஆதி சபையில விசுவாசம் தான் பிந்தின ஆதாம். ஆமென்.
உயிர்ப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிந்தின ஆதாம் உடையவர். ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கின்ற விசுவாசம் ஆதி சபையில இருந்தது. ஹல்லேலூயா. புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்னா அவன் சொல்றான், டிட்டமா சொல்றான், பரிசுத்த ஆவியிட்ட போய் சொல்லும்படி. அப்ப ஒருவேளை நான் கேட்கலாம், யாரக்கு ஒரு அவிசுவாசமான அந்த பேர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன சொல்ற? பரிசுத்த ஆவியிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னா நீ பரிசுத்த ஆவியா? ஆமா, நான் பரிசுத்த ஆவியா. ஆமென். ஏன்னு சொன்னா நான் எப்படி இருக்கிறேன்? இரண்டாம் மனிதன். பழைய மனுஷன் என்ன பண்ணா? சிலுவையில் அறையப்பட்டாச்சு. ஆமென். ஞானஸ்நானத்தினால அடக்கம் பண்ணியாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து அடக்கம் பண்ணியாச்சு. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிற அந்த இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தரே ஆவியானவர். அப்ப என்ன விஷயம்னா ஆவியானவரை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். என் மேல ஆவியானவர் இருக்கிறார் எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில தான் காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இது ஏதோ சும்மா வசனத்தை வாசிட்டு நம்ம மட்டும் போயிடுறது கிடையாது. இந்த வேத வசனங்களை அப்படியே என்ன பண்ணணும்? டிட்டவா எடுத்து விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஏசாயால வாசிக்கிறோம் இல்லையா, உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம்னா அது வாய்க்காது போ. அப்படின்னா என்ன விஷயம்? ஹலோ, உனக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குது சொன்னா ஃபர்ஸ்ட் நீ எப்படி விசுவாசிக்கணும்னா, நீ மாம்சத்துல இருந்தீங்கன்னா மாம்சப்படி சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உலகத்துக்கு ஒருத்த வேஷத்தை நீ தரிச்சிருவ. ஆனா இந்த ஆயுதம் எனக்கு விரோதமா இல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த விரோதமா எழும்பி இருக்கு நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஹலோ என்ன பண்ண முடியும்னா அந்த ஆயுதம் வாய்க்காது போகும். புரியுதுங்களா? அப்ப நானல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்க எப்படி இருக்கீங்களா? புது சிருஷ்டியா இருக்கிறீங்க பைபிள் சொல்லுது. புரியுதா? ஆமென். அப்போஸ்தலன் பவுல் தெளிவா எழுதுது, முந்திய பழைய மனுஷன் ஒழிந்தான். ஆமென். புதிய மனுஷன் என்ன பண்ணிருக்கோம்? நாம தரித்து கொண்டு அணிந்து கொண்டு இருக்கிறோம் பைபிள் சொல்லுது. ஆமென். அந்த புதிய மனுஷன் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் நிறைத்திருந்தார். அப்புறம் நாம அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பிந்தின ஆதாம், அவர் தான் எனக்குள்ள வாசம் பண்றாரு. நான் அல்ல. புரியுதா? நான் அல்லன்றத முதலாவது உணர ஆரம்பிக்கணும். நான் கிடையாது. எனக்குள்ள யாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால தம்முடைய வார்த்தையினால என்ன பண்ணிருக்காரு? நிரப்பியிருக்கிறார். வார்த்தையாய் பரிசுத்த ஆவியாய் உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள எப்படி இருக்காருன்னா வார்த்தையா பரிசுத்த ஆவியா உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன விஷயம்னா பேதுரு சொல்ற மாதிரி தான் சொல்லணும். பேதுரு விசுவாசிக்கிறவங்க தான் விசுவாசிக்க. எப்படின்னா நான் நல்லப்பா பரிசுத்த ஆவியிட்ட போய் சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப உனக்கு விரோதமா ஒரு காரியம் வருது, உனக்கு விரோதமா ஒன்று எழும்புதுன்னா உடனே நீ மாம்சத்துல இது எனக்கு விரோதமா எழும்பிடுச்சு அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சுன்னா ஹலோ நீ எப்படி ஆயிடுனா உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சு. ஆனா நீ இந்த விசுவாசம் உடைய நபரா மாற ஆரம்பிச்சுன்னா ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் ஆமென், பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் என்ன பண்ணணும்னா இது எனக்கு விரோதமா இல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி விரோதமா தான் முடியுது எழும்பி இருக்குது, இது வாய்க்காது போகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம்ன்றது சும்மா ஏதோ விசுவாசிக்கிறதால செயல்படாது. விசுவாசம்ன்றது இப்படிதான் செயல்படும். புரியுதா? ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்து இந்த சத்தியத்துக்குள்ள நான் என்னமா இருக்கிறேன் என்று அறிந்தாதான் வசனம் சொல்லுது இல்லையா, பவுல் சொல்ற மனம் புதிதாக என்ன பண்ணுங்க, மறுரூபம். மனம் புதிதாக்கப்படணும். எப்படி மனம் புதிதாக்குறது? இந்த சத்தியத்தை கேட்கும் போது என்ன பண்ணணும், நான் அப்படிதான் இருக்கிறேன்றதை நம்ம அப்படியே எடுக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா. அதை நீங்க அப்படியே டிட்டமா எடுக்கும் போதுதான் எடுத்து அந்த வார்த்தை அப்படியே இதுதான் நான் எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். எல்லாம் கவனம் பாருங்க. இஸ்ரவேலோட வாழ்க்கை நடந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கை நடந்த என்னன்னு சொன்னா வாசிங்க 1 சாமுவேல் 17:47 வாசிங்க. இது சாமுவேல் காலத்துல சொல்றாரு. 17:47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமா, யுத்தம் யாருடையதா? கர்த்தருடையது. ஆமா, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர்னா யாரு? கர்த்தரே ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் யாருடைய? ஆவியானவர். ஆவியானவர் இன்னைக்கு வரல, அவர் எப்ப இருக்காரு? ஆதி முதலா இருக்கு. ஆமென். ஜலத்தின் மேல என்ன பண்ணினார்? ஆவியானவர்
அசைவாடிக்கணும். ஆவியானவரை சாதாரணமா என்ன பண்ணக்கூடாது, இடம் போட்டுறக்கூடாது. ஆவியானவர் குறித்து என்ன பண்ண சபை கவலை இல்லாம இருக்குது, ஆவியானவர் குறித்த அறிவு இல்லாம இருக்குது. ஆவியானவர் ரொம்ப முக்கியமான, ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. அங்க என்ன இருக்கும், ஆவியானவர் இல்லைன்னா எப்படி இருக்கும், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் தாங்க இருக்கும். புரியுதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு, அதனால தான் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமி வந்து ஞானஸ்நானம் எடுத்தோடனே பரிசுத்த முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியானவர் தராரு. ஆமென். ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் யார் தராரு, பரிசுத்த ஆவியானவர் தராரு. ஆமென். அல்லேலூயா. சோ பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். அப்ப இந்த கடைசி காலத்துல என்ன பண்றாரு, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் தம்முடைய ஆவியை என்ன பண்றாராம், அளவில்லாம கொடுத்துருக்காரு. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிறைந்திருந்தார். அப்ப என்ன விஷயம்னா இயேசு கிறிஸ்து நிறைந்திருந்தா சொன்னா அவர் யாரு, அநேக சகோதரருக்கு முதல் பேரானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து யாரு, அநேக சகோதரருக்கு அப்ப எனக்கு மூத்த அண்ணன். அப்ப அவர் எப்படி தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையாக நிறைந்திருந்தாரோ நான் சொல்றேன், அதே போல என்னையும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் என்ன பண்றாரு, நிறைந்திருக்கிறார். அப்படின்றத என்ன பண்ணோம், நீங்க அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ வசனம் சொல்லுது இல்லையா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு நாம் யாரா, உடன் பங்காளி, பார்ட்னர். அவர் என்னெல்லாம் கொடுத்திருக்காரோ அது எல்லாமே நமக்கு புரியுது, நமக்கு அதுல ஷேர் இருக்குது. புரியுங்களா? அப்ப அவரை பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் நிறைந்திருக்கா சொன்னா நாமும் எப்படி இருக்கோம்னா அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையால் நாம் நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது எப்படி ஆக்டிவ் ஆகும் சொன்னா வசனம் சொல்றது விசுவாசத்தினால உண்டாகும் தேவநீதி. புரியுதா? விசுவாசிக்கும் போது, விசுவாசம்ன்றது சும்மா ஏதோ நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு போறல, இந்த வேத வார்த்தைகள் எடுத்து என்ன பண்ணணும்னா நான் ஆவியானவர் எனக்குள்ள யாரு இருக்கிற, உயிர்ப்பிக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கிறார்ன்றத எந்த ஒரு மனிதன் பேசி விசுவாசிக்கிறானோ அப்பதான் அது ஆக்டிவ் ஆகும். அல்லேலூயா. ஆமென். ஏதோ அந்த நாள் ஆராதனை விட்டு பாட்டு படிக்கிறது அவன் ஆவியானவர் கூட இருக்கிறாமே அப்படி சொல்லிட்டு போறது இல்ல. ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறார், நான் முந்தின மனுஷன் கிடையாது, நான் பிந்தின ஆதான் உயிர்ப்பிக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கிறார். அவன் நான் உயிர்ப்பிக்கிற ஆவி அப்படின்னு எந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையில ஆவியானுடைய செயல்பாடு பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் ஆவியானவருடையது. இஸ்ரவேலர் என்ன பண்ணிட்டாங்க, ஹலோ ஆவியானவர் கூட இருக்கிறாரு, ஆவியானவர் தான் நம்ம நடத்துறாரு. ஆமென். கர்த்தருடைய தூதனா நம்ம கூட இருக்கிறாரு, பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் நம்ம நடத்துறாரு என்ற அந்த அறிவு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, ஹலோ இவங்க அந்த தேசத்தை உலக பார்த்துட்டு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஏதோ போய் யுத்தம் பண்றது மாதிரியும் இவங்க ஏதோ தான் ஏதோ பெரிய காரியத்தை செய்தாங்க, ஜெயம் எடுக்கிறான்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள பார்த்து அவங்க நெடியவங்க பலவாங்க அப்படிலாம் பேசி என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வசனம் சொல்லி யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது. அப்போ அவங்க வாழ்க்கையில ஆவியான கூட இருக்கிறாரே, யுத்தம் அவருடையதுன்னு விசுவாசினாலே அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணிக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஆவியான கூட இருக்கிறாருன்றது விசுவாசம் இல்லாம யுத்தம் நாம தான் செய்யறோம், நாம தான் பண்ண போறோம், ஐயோ இவங்கெல்லாம் நெடியவர்கள், இவங்கெல்லாம் பலவான்கள், இவங்கெல்லாம் எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எப்படி மேற்கொள்றது அப்படின்னு அவங்க நினைச்சது மித்தம் தான் போச்சுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அப்படியே டிட்டாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது நிழல் தான். புரியுதா? அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி அதே போலதான் இன்னைக்கு. ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நாம என்னன்னா ஆண்டவர் சொல்ற வேதம் சொல்லுது, பழைய மனுஷன் என்ன பண்ணப்பா ஒழிஞ்சு போயிட்டான், எல்லாம் புதிதாயின. ஆமென். பூரண அறிவுடைக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே, நிகழ்காலத்தை பேசுறாரு. ரட்சிக்கப்படுற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சொல்ல நீங்க தரித்துக் கொண்டீங்கன்றாரு. அல்லேலூயா. அப்ப முந்தின மனுஷன் உனக்குள்ள கிடையாது. ஆமென். முந்தின ஆதாம் எனக்குள்ள என்ன பண்ணிட்டான், சிலுவையில் அறையப்பட்டாச்சு, அவன் ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணியாச்சு. அப்ப பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு உங்க சரீரம் என்ன பண்ணும், உயிர்ப்பிப்பார். அப்போ உங்களில் வாசமா இருந்தா அப்ப என்ன விஷயம், எனக்குள்ள உங்களுக்குள்ள யார் வாசமா இருக்கிற அறிவு சபைக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள யார் இருக்கிறான்னா எனக்குள்ள இருக்கிறவரை நான் பேசணும். எனக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையால் நிறைந்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போதுதான் இந்த சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை என்ன பண்ணணும், அப்படியே எடுக்கணும். இந்த உலகத்துல இப்ப நாம எந்த பிளேஸ்ல நிக்கிறோம் சொன்னா கிறிஸ்து எந்த இடத்துல நின்னாரோ அந்த இடத்துல நிக்கிறோம். புரியுங்களா? நானும் பிதாவும் ஒன்னா இருக்கோம், பிதாவும் என் கூட தான், நான் தனித்து இல்லை, பிதா என் கூட இருக்கிறார், நானும் சொல்றேன் பிதா என் கூட இருக்கிறார்.
அப்படிதான் பேசணும். புரியுங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தா தேசத்தை எளிதா சொல்லு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா அப்படின்னா தேசம் அவனை பார்த்து ஏன்டா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு அவனை பார்த்து தான் சொன்னாரு, தேசத்தை என்ன பண்ணுவோம் உன் சந்ததிக்கு தருவண்டாங்க. புரியுதா? காலை நான் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியா. உத்தமமா என்னது? கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு விசுவாசம். கர்த்தரே ஆவியானவரா எனக்குள்ள இருக்கிறார் விசுவாசம். அதை காட்டில தேவன் சந்தோஷப்படுது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு அவன் சொன்னான். கர்த்தர் நம்மோட இருந்தா தேசத்தை எல்லாம் சுதந்திரிப்போம்னா அவன் அந்த மனுஷனை பார்த்து சொல்ற தாசனாக காலே என்னை உத்தமமா பின்பற்றி வந்தபடினா அவன் போய் பார்த்து அந்த சுதந்திர அந்த தேசத்தை வந்து அவனை சுதந்திரமா நான் என்ன பண்ணுவேன் கொடுப்பேன்றாரு. இன்னைக்கு என்னது? கர்த்தரே நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஆவியா நமக்குள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புதிய மனுஷன் நாம தரித்துக்கணும். பழையவெல்லாம் ஒழிந்து போன ஒரு கிறிஸ்துவுக்குள்ள தான் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒழிந்து போன. சோ பழையசு முடிஞ்சிடுச்சு. புதுசு என்ன? அப்படி ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்னு நம்பணும். ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு பேசும்போது அழகா சொல்றான், பரிசுத்தாவிலே நீ என்ன போய் சொன்னது? அவன் மனைவி வந்து கேட்கிறான். மனைவி வந்து பேசும்போது என்ன பண்றாரு? அதேதான் சொல்றாரு. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது, உங்க ரெண்டு பேர் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்தாவிலே போய் சொல்ல முடியும். அப்ப என்ன விஷயம்னா பேதுருகிட்ட தான் பேசுறாங்க. ஆனா யார்கிட்ட பேசுறாங்க? பரிசுத்தாவிலே பேசுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்ற பாருங்க, சவுலை வந்து கொல்றதுக்கான நேரம் சமயம் நிறைய கிடைச்சது. ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல என்ன பண்ண மாட்டேன், செய்ய பண்ண மாட்டேன் அப்படின்னு. நாமெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு தேவ மனுஷன் சொல்லும் போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவ மனுஷனை பெரிய அளவுல எல்லாம் பண்ணலாம். இந்த சின்ன பிள்ளை இல்லையா, இந்த சிறிய ஒருவன் என்னிடத்தில் விசுவாசம் இருந்தா, யாரெல்லாம் விசுவாசம் இடங்களா இருக்கிறோம் அவங்க கழுத்து எந்திர கல்லு கட்டி கடல்ல போறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆண்டு போகிறது, அவன் மேல ஆவியான இருக்கிறது ஆண்டு போகிறது. ஆமே. அந்த புது சிருஷ்டிகளை என்ன பண்ணிருக்கலாம் வந்திருக்கிறான் ஆண்டு பாக்குறாரு. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அப்போ இதை பெற்றிருக்கிற நாமே நமக்குள்ள இருக்கிறவர் யார் என்று அறியாம நாம் எப்படி இருக்கிறோம்னா மனம் புதிதாக மருவம் அடையாம இருக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷதாரி என்ன பண்ணிட்டோம்? சபை மாற்றி. காரணம் என்ன சொன்னா ஒண்ணுமே இல்ல, சத்தியத்தை அறிந்து இந்த சத்தியத்தை அப்படியே டிட்டோவா நம்ம எடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? உலகத்துக்கு ஒத்த வேஷம் சொல்லும் போது சூழ்நிலை கட்டுப்படி என்ன பண்றது? அது தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாத்திக்குது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணணும்? அதுதான் வசனம் சொல்லுது, தரித்து கொண்டீர்களே. இது என்ன சொல்லுது? முதல்ல இந்த வார்த்தை என்ன சொல்லுச்சு? தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைப்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க என்ன வேஷத்துல என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளை என்ன தெரியல? நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. என்ன ட்ரெஸ்? தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருக்கிறார் என்றதை எத்தனை தடவை நம்ம சொல்லிருக்கோம், எத்தனை தடவை நம்ம பேசிருக்கோம். நான் என்னைக்கு காலையில சொல்றேன், உங்க மேல தேவ ஆவியானவர் இருக்கு. அது நான் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து மரித்தோர் எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராம ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குது? கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பரிசுத்த ஆவியா நமக்குள்ள என்ன பண்றாரு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், உங்க வாயில இருக்கிற அறிக்கை என்னன்னா, ஹலோ நான் முந்தின ஆதாம் அல்ல பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி பாருங்க. நான் உயிர்ப்பிக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியான முந்தின ஆதாம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இது என்ன பண்ணணும்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் வாயில அறிக்கை என்னன்னா உங்க ஆத்துமா என்ன பண்ணுன்னா தெளிவடையுது. ஆமென். உங்க மனம் என்ன புதிதாக்கப்படுது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே மூல காரணம் மனம் தான், மைண்ட் தான். புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப இந்த மைண்ட் தான் என்ன பண்றோம்? பிசாசு இந்த கடைசி நாட்ல இந்த மைண்ட் தான் கேட்ச் பண்ண விரும்புறோம். ஆமென். இப்போ ஒரு சொல்லிருக்காரு, என்ன சொல்லிருக்காரு? ஒரு ஜிப் ஒன்று வருதான். என்ன ஜிப்பான்? மனிதனுடைய மூளைக்குள்ளே ஃபிக்ஸ் பண்றவன் ஜிப்பான். ஆமென். அப்ப அந்த ஜிப் எதுக்குன்னா மனிதன் என்ன நினைக்கிறான்றதை அறியணுமா. இது மனுஷன் என்ன சிந்திக்கிறான் அப்படின்றதே அறியணும்னு சொல்லி அந்த ஜிப்பு வருது. அப்போ நம்முடைய நினைவுகள் எல்லாம் இந்த ஒரு பிசாசு நம்ம அறிய விரும்புறோம். அப்போ எல்லாத்துக்குமே மெயின் என்னன்னா மைண்ட், மனம். புரியுதா? ஸோ பவுல் அதான் சொன்னா உங்க மனம் புதிதாக மருவமாகும். அப்போ நம்ம மனம் புதிதாக்காம இருக்கணும்னா நாம மருவம் அடையாம இருக்கிறோம். ஏன் மனம் புதிதாகலாம்? அவருக்கு அறிகிற அறிவு நமக்குள்ள என்ன இல்லை,
வளரல. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைபடி. என்ன அறிவடையணும்? பூரண அறிவடையணும். அந்த அறிவு அடையாம போயிட்டு சொன்னா நம்ம நார்மல் பசங்க இருக்கும். ஆமென். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இந்த உலக மக்களை போல வாழ்ந்து என்ன பண்ணிடும்? போயிடும். இல்லையா? ஆமென். அப்ப என்ன விஷயம்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ன்றது இந்த காலையில விசுவாசம். ஆமென். ஆவியானவர் என்ன பண்ணிருக்காரு? நான் தரித்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் நான் போட வேண்டியது. ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய, ஜெயம் தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணோம்? நாம உபயோகப்படுத்துறது கிடையாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது பரிசுத்த ஆவி என்ன பண்றது? நம்ம யூஸ் பண்றது. நாம தான் ஏதோ பண்ண போறோம், நாம தான் ஏதோ செய்ய போறோம், நாம தான் ஏதோ சாதிக்க போறோம் அப்படின்னு நினைச்சா அதனாலதான் தோல்வியே. புரியுதுங்களா? ஆமென். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நடப்பிக்கும். அல்லேலூயா. சாவுக்கு அவரை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணுவார்? செய்வார். அப்போ இந்த காலையில நான் சொல்றேன், இந்த வார்த்தை நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ, நம்புறீங்களா? இது நான் இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. புரியுதா? புதிய மனுஷன், பழைய மனுஷன். எத்தனை பேருக்கு தெரியுது? பழைய மனுஷன், புதிய மனுஷன், ரெண்டு மனுஷன் இருக்கிறாங்க. பாதி பேர் பழைய மனுஷன்லயே இருக்கிறாங்க. ஆமென். பாதி பேர் புதிய மனுஷன் வந்துட்டு பழைய மனுஷன் போயிடுறாங்க. எப்போ சண்டேல வந்து புதிய மனுஷன் வருவாங்க, மற்ற நாள்ல எப்போ போயிடுவாங்க? பழைய மனுஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஆனா அவன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அவன் சிலுவையில் இறங்கி வர முடியுமா? திரும்பி வர முடியும். புரியுதா? அவன் கல்வியில தோண்டி எடுக்க முடியும். ஏன்னா இந்த சத்தியம் என்னதுன்னு அறியாம போனா கண்டிப்பா அது வருவோம். புரியுங்களா? அவன் பேரை சொல்லிட்டு யார் வருவா? பிசாசா வந்து நிற்பான். புரியுங்களா? ஆமென். அவன் ரெண்டு மனுஷன். அப்போ வேதம் சொல்லுகிற இந்த காலையில சொல்றோம், நாம யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியை தரித்து கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி நான் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை என்ன பண்றீங்க நீங்க இந்த காலையில நம்புறீங்களா? ஆமென். வாசிப்போம். எபிரேயர் 10:13. இனி தம்முடைய சத்துருக்களை எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நம்பிக்கை என்ன பண்ணுமா? என்ன பண்ணணுமா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிற அசைவில்லாமல் உறுதியா இருக்கு. அப்ப நம்பிக்கை. ஆமென். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை நாம் அறியும் போது நம்ம இதுக்கு என்ன வருது? அது என்ன வருது? நமக்கு என்ன வருது? சத்தமா சொல்லுங்க, என்ன வருது? சாப்பிடலையா? சாப்பிடுறா. அப்ப என்னன்னா கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்கும் போது நமக்கு என்ன வருது? விசுவாசம் வருது. ஆமென். ஹல்லேலூயா. அது இருதயத்தில் எப்படி மாறுது? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு வருது. ஆமென். வசனம் சொல்லுகிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். அப்ப என்ன விஷயம்னா, இதை நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணணுமா? இதை அறிக்கையிடணும். வேதம் தெளிவா சொல்லுது. என்ன பண்ணணுமா? அறிக்கையிடணும். நாம் நம்புகிற அந்த நம்பிக்கை இருக்கு, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். அப்போ இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போறோம். ஆமென். சத்தியத்தை நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். கேட்டு என்ன பண்றோம்? கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு பத்துக்கிறோம். அதுவும் ஞாயிற்றுக்கு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் உங்களை வேலைக்கு போயிடுவோம், வருவோம், அப்படியே போயிடுவோம், பைபிள் வாசிப்போம், ராஜ்யரியா வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், அவன் சபை நடையில பேரெல்லாம் போய் வரும், பிரசங்க வைப்போம், சூப்பர் அலையில சொத்து சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? அதை நீங்க என்ன பண்ணணுமோ, வசனம் சொல்லுது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு process எல்லாம் புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாருப்பா, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். தண்ணீர் இருக்கிற சந்தேகப்படாம விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும். என்ன சொல்லிட்டு போறாரு? நீ ஜெபம் பண்ணும்போது அதே மாதிரி அந்த ப்ராசஸ் அதுல யூஸ் பண்ணுறாரு. அப்படின்னு அர்த்தம், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு தருவார், அப்படியே காத்து நில்லு, மழை போயிடும் அப்படி சொல்ல அவரு. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும்னு தண்ணீர் இருக்கிற சந்தேகப்படாம
விசுவாசித்தால். அப்போ ஒரு process பண்ணணும் நீ. அது இருத்து என்ன பண்ணுமா? விசுவாசிக்கணும். விசுவாசம் சொன்னா என்னது? அறிக்கை பண்ணணும். புரியுங்களா? விசுவாசம் என்ன பண்ணணும்? அறிக்கை கண்டிப்பா வரும். புரியுதா? அப்ப என்ன பண்றாருன்னா ஏதோ சொல்லிட்டு எப்ப மழை பெய்து போகும் ஆர்டர் பார்த்துட்டே அவரு நம்பிக்கை வச்சு மழை பெய்து போக சொல்ல, அவர் எப்படி சொல்றாருன்னா இருதயத்திலே சந்தேகப்படாம விசுவாசித்தா அவன் சொன்னபடி ஆகும். சொல்லுங்க, நான் சொன்னபடி ஆகும். அப்ப ஆண்டு சொல்ற நீ சொன்னபடி ஆகும்னா இருதயத்துல விசுவாசிக்கணும். புரியுதா? சோ வேத வசனம்ன்றது ஏதோ வாசம் அப்படியே போயிருக்கு கிடையாது. இப்போ அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அந்த ராஜ்யத்துல இருக்கிற சத்தியத்தை கேட்கிறோம், அந்த ராஜ்யத்துல எல்லா சட்டத்திட்டங்களை கேட்கிறோம். இப்போ நீ என்ன இருக்குன்னா இந்த ராஜ்யத்துல இருக்கோ பழைய மனுஷன் இருந்து இந்த ராஜ்யத்துல புது மனுஷன் ஆயிட்ட. இந்த ராஜ்யத்துல வந்து புது மனுஷன் யாருன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்று இருக்கிற, அந்த ஆவியானவருக்குள்ள நீ இருக்கிற. அப்ப இந்த சத்தியத்தை நீ விசுவாசிக்கிற, நம்புறேன்னா அதை அறிக்கையிடணும். அசைவில்லாம உறுதியா அறிக்கையிட கடவுள். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யத்துடைய வேலை எப்படி நடக்குது சொன்னா, ஹலோ இந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த இது ஆக்டிவேட் ஆகணும், இது செயல்பட வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணணும்னா நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவது அசைவில்லாம உறுதியா இருக்கணும். சோ அறிக்கையிடுதல் என்பது தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கிற ஒரு process. புரியுதா? மறுபடியும் சொன்ன பவுலதான் சொன்ன நீதி உண்டாகிறது விசுவாசிக்கும், ரட்சிப்பு உண்டா வாய் நல்லா பண்ணப்படும், அறிக்கப்படும். அறிக்கை என்பது ரொம்ப முக்கியம் தேவ ராஜ்யத்துல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்து வர்றாரு, எல்லா காரியம் அற்புதமா செஞ்சு வர்றாரு. சில என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கும் போது என்ன பண்றாங்க? அவங்க தேவாலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு என்ன பண்ணலையா? அவங்க அறிக்கை பண்ணாது இருந்தார்கள் வசனம். அவங்க இயேசுநாதர் விசுவாசிச்சாங்க, ஆனா என்ன பண்ணல? அறிக்கை பண்ணல. ஏன்னா தேவாலயத்தை வெளியே தள்ளிடுவாங்க. அதனால இயேசு என்ன பண்ண? அறிக்கை பண்ணாதாங்க. இயேசு சொன்னாரு, அப்ப அவங்க உலகத்தினால தேவனால் வருகிற மகிமை தேடாம உலகத்தினால் வருகிற மகிமை என்ன பண்ணாங்க? அவர் தேடுகிறபடினால அவங்க என்ன பண்ணல? அறிக்கை பண்ணாது இருக்கிறாங்க. புரியுதா? பண்ண விஷயம் என்ன? விசுவாசா வாயினால அறிக்கை பண்ணி ஆகணும். புரியுதா? இயேசுவே சொன்ன அந்த வார்த்தை. ஆமென். அவர் தேவனால் வருகிற மகிமை காட்டும் உலகத்தால் வருகிற மகிமை தேடினபடி என்ன பண்ணாங்க? அறிக்கை பண்ணாம இருக்கிறாங்க. அப்ப விசுவாசம் சொன்னா நீ அறிக்கை பண்ணி ஆகணும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்னன்னா அறிக்கை பண்ண, அசைவில்லாம உறுதியா அறிக்கை இடணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த அறிக்கைன்றது என்னன்னா எப்படி சொன்னா ஒரு விதை போல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன பண்றீங்க? நம்புறீங்க. நான் தேவ ஆவியானவர் நிரம்பியிருக்கேன், ஆவியானவர் தரித்திருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறேன், நான் பிந்தி நான் உயிர்ப்பிக்கிற ஆவி எனக்குள்ள இருக்கிறா நீங்க நம்ப ஆரம்பிச்ச உடனே இந்த விதை உங்க கையில வந்துச்சு. ஆமென். இந்த விதை என்ன பண்ணீங்க? இருதயமான நிலத்துல போடுறது. அல்லேலூயா. இப்போ இந்த விதை என்ன பண்றீங்க? நிலத்துல போட ஆரம்பிச்சோடனே நல்லா கவனமா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்போ விதை ஒரு விதைக்க புறப்பட்டான், அதனால வழி எருக விழுந்துச்சு, அப்புறம் கற்பாறை இடத்துல விழுந்தது, இன்னொன்னு முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, இன்னொன்னு நல்ல நிலத்துல விழுந்தது, 100, 30, 60 பலன் கொடுத்துருந்தார் இல்லையா? இப்ப என்ன நடக்கும்னா நல்லா கவனமா பாருங்க. இந்த விதையை இப்ப நீங்க உங்க கையில நான் ஒரு விதையை கொடுத்துருக்கிறேன். என்ன விதை? ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க பிந்தினாதான் உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார் விதையை எனக்கு கொடுத்துருக்கு. அதை என்ன பண்ணீங்க? அதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமென். இந்த விதையை நீங்க என்ன பண்ணணும்னா உங்க இருதயமான நிலத்துல போட்டு இதை நீங்க அறிக்கை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. இதை நிலத்துல போட்டு அறிக்கை செய்யறது எப்படின்னா தண்ணி ஊத்துற மாதிரி தான். நல்லா கவனமா கேளுங்க. எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், என் வாயில தேவனுடைய வார்த்தை இருக்குன்றத நான் தொடர்ந்து என்ன பண்ணேன்? அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா அறிக்கை பண்ண 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 என்ன நடக்குதுன்னா என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் எனக்கு தெரியாது, நல்லா இருக்கும். ஆனா இடைப்பட்ட சில நாட்களில் சில போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய அறிக்கையை என்ன பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். புரியுங்களா? ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இவன் ஒரு விதையை விதைச்சிருக்கான், இதுனா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இது கனி கொடுக்க முன்னாடி இவன் என்ன பண்ணணும்? சில போராட்டங்களை பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? அவன் மூவ் பண்ணி வந்த போது நான் என்னுடைய விசுவாச அறிக்கை என்ன பண்ணிட்டேன்? நிறுத்திட்டேன்னா அதை குறித்து அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன்னா தேவன் எனக்கு கத்துக் கொடுக்குறாரு, அதை உங்களுக்கு சபை கத்துக் கொடுக்குது. புரியுங்களா? அப்ப என்ன பண்ணுன்னா என்னுடைய அறிக்கைகளை நான் ஸ்டாப் பண்ணி நான் உட்காந்து நான் சொல்லி அறிக்கை எடுத்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் நான் செய்து கொண்ட ப்ராசஸ் ஸ்டாப் பண்ண உடனே ஹலோ எனக்குள்ள அந்த விதை என்ன ஆகி போச்சுன்னா ஒரு செடி எப்படி இப்போ செடி இருக்கு, ஒரு விதை இருக்குது, நீங்க என்ன பண்ணீங்க?
அதை போடுறீங்க. போட்ட உடனே டெய்லி என்ன பண்றீங்க? தண்ணி ஊத்துறீங்க. ஊத்த உடனே அது முளைக்கலுக்கு அப்படியே வந்துனே இருக்கு. உடனடியா டபுக்கன் வந்து மரமாகி உடனே கனி கொடுத்து கிடையாது. தேவராஜ்யம் அது அப்படிதான். அவர் அந்த ராஜ்யத்தின்படி தான் இந்த ராஜ்யத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு. புரியுதுங்களா? இங்க எதுவுமே வந்து ஒரே நாள்ல டபுக்கன் வந்துடாது. அப்படி வர வைக்கனாலும் அவர் தான் செய்யணும். ஆமணக்கு செடி வளர்ந்த மாதிரி நம்ம யோனா காலத்துல நம்ம இங்க எல்லாமே எப்படிதான் ப்ராசஸ் தான். ஒரு குழந்தை பிறகுனா 10 மாசம். ஒரு செடி முளைக்கணும்னா அந்தந்த விதைக்கு ஏற்றபடி தன்மையை கத்து வச்சிருக்காரு. நம்ம சூரியன்னா அப்படிதான் உதிக்கும், சந்திரனா அப்படிதான், சமுத்திரம்னா கரை அங்கதான் இருக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். ஸோ ஆவிக்குரிய உலகமா இருக்கு அவருடைய ராஜ்யம். அது எப்படி இருக்குன்னா இங்க கூட மாறலாம், மனிதன் மாற்றி வச்சிடலாம். ஆனா அங்க மாறவே மாறாது. புரியுதா? அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள ப்ராசஸ். அப்போ என்னன்னா ஒரு விதையை என்ன பண்ணுறீங்க? செடியை போடுறீங்க, தண்ணி விதையை மண்ணுல போடுறீங்க, போட்டோம்னீங்க தண்ணி ஊத்துறீங்க, குறிப்பிட்ட நாள் செடி வளருது. அப்படியே என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி தண்ணியை ஊற்ற 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 என்ன பச்சை பசம் வந்துனே இருக்கும். அப்போ நீங்க திடீர்னு ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டீங்க, என்ன அவங்க செடியே சுருங்கிடும். இன்னும் ஒரு வாரம் ஊற்றவே இல்லை, என்ன ஆயிடும்? காஞ்சிடும். அவன் இன்னும் ஒரு வாரம் ஊற்றவே இல்லை, அது என்ன கவுந்துடும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தை வசனமும் சத்தியமும் அப்படிதான். புரியுதா? என்ன நடக்குதுன்னா விதையை என்ன பண்ற ஆண்டு நம்ம கையில கொடுக்குறாரு. ஆமென். இப்ப என்ன நடக்குதுன்னா நான் விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டே வருகிறேன். மேல தேவ ஆவியானவர் இருக்கிறார், வாயில தேவனுடைய வார்த்தை இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை ஆபிரகாம் சந்ததி, நான் வாக்குத்தத்தம் சுதந்திர ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ வேதத்துல அந்த அறிக்கை நான் தொடர்ந்து செய்ய 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 என்னுடைய பிரசனங்கள் என்னுடைய வார்த்தைகள்லாம் எனக்கே வித்தியாசமா இருந்தது. ஆமென். சில நாட்கள் கொஞ்சம் குழப்பம் இருந்து எனக்கு உனக்கு. ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? என்ன விஷயம்னா விசாசனம் நான் சில பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வந்த போது நான் தண்ணி கொடுக்காம இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அண்ணாண்டிக்கு என்ன பண்ணுது, அந்த செடி கனி கொடுக்கிற காலம் வர நேரத்துல விசாசனம் தான் அதெல்லாம் பண்ணிட்டான், தண்ணி ஊற்றாதபடி செய்து அந்த பிரச்சனையை கொடுத்து அதை யோசிச்சு கொண்டு இருந்து அதை எப்படி சால்வ் பண்றதுக்கு அப்படியே போனா என்னுடைய வேர் ஆயிடுச்சு. புரியுங்களா? இப்ப என்ன பண்ணணும்? மறுபடியும் விதையை போட்டு மறுபடியும் தண்ணியை டெய்லி என்ன பண்ணணும்? ஊற்றணும். புரியுங்களா? நம்ம அப்போ என்ன சொல்ற ஆண்டவர் சொல்ற இல்லையா, இந்த விதையை போடுறான், அந்த விதையை போட்டு என்ன பண்ணுது? ஒண்ணு வழி அருகே விழுந்து போச்சு, இன்னொன்னு கற்பாறை, இன்னொன்னு முள்ளுட. அப்ப என்ன விஷயம்னா இந்த விதை வந்து நல்ல விதை தான், விதையில எந்த குற்றமும் குறையும் கிடையாது. புரியுதா? அப்ப நான் என்ன சொல்றேன்? நான் வந்து தேவனால் போடப்பட்ட ஒரு விதையை போல இந்த பூமியில வந்திருக்கேன். புரியுங்களா? நீங்க எல்லாம் ஒரு விதை தேவனால் இந்த பூமியில போடப்பட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு குறித்து தேவன் ஒரு மகாபெரிய திட்டம் வச்சிருக்காரு. ஆமென். நீங்க வளரும் போது என்ன நடக்குதுன்னா இந்த உலகத்துல இருக்கிறதான இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னும் எவ்வளவு பிரச்சனை ஆண்டு சொல்றது கம்மியா சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம்ன்றாரு, அப்புறம் கற்பாறை, போராட்டம், வசனத்தின் மித்த உபத்திரம், பாடு சொல்றாரா இல்லைங்களா? நம்ம இந்த விதையை போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்குது. புரியுங்களா? அப்ப நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னா உங்களுக்கு நெருக்குகிற காரியங்கள் நிறைய வரும். புரியுங்களா? ஏன்னா நீங்க கனி கொடுக்க கூடாது. ஆனா தேவராஜ்யம் இந்த ப்ராசஸ் தான் இயங்கும். நீங்க நம்புகிற அந்த நம்பிக்கை அசைவில்லாம உறுதியா அறிக்கை இடணுமா? நீங்க அசைவில்லாம உறுதியா அறிக்கை இட 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 என்ன நடக்குதுன்னா வசனத்தை மித்தம் உபத்திரம், போராட்டம், முள்ளுகள் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண நாலா பக்கமும் நம்மளை போட்டு அப்படியே நெருங்கும். ஆனா அதிமத்திலும் நீங்க அசைவில்லாம உறுதியா அறிக்கிட்டு கொண்டே இருப்பீங்க சொன்னா நான் சொல்றேன், இந்த முள்ளு கற்பாறை எல்லாத்தையும் உடைச்சிக்கின்னு வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய மரமா, கனி கொடுக்குற மணிமா கர்த்தர் நம்மளை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனுடைய ஜனம், சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய அனுபவங்கள் பெறாது போன காரணம் சொன்னா ஃபர்ஸ்ட் சத்தியத்தை அவங்க அறியாம போனதுனால. ஆமென். அல்லேலூயா. முந்தின ஆதாம் எனக்குள்ள இல்லப்பா, பிந்தின ஆதாம் தான் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறபடியா அவங்க உனக்குள்ள அப்படிதான் இருக்கிறாரு. சபையே, நீ பிந்தின ஆதாமின் ஆவியை பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவியானவரை நீ என்ன பண்ணிருக்க? தரித்துக் கொண்டிருக்கிறா. நீ முந்தின மனுஷன் கிடையாது. ஞானஸ்தானத்துல என்ன பண்ற? அடக்கம் பண்ணியாச்சு. ஞானஸ்தானத்திலே இதெல்லாம் சொல்லணும். தம்பி, நீ ஞானஸ்தானம் எடுக்கிற, உனக்குள்ள ஒரு பழைய மனுஷன் அடக்கம் பண்றப்பா, அதான் அர்த்தம் சொல்லிருக்கு. புரியுதா? அல்லேலூயா. நீ இயேசு விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்ட, இயேசுநாதர் என்ன பண்ண? அந்த சிலுவையில பழைய மனுஷன் சிலுவையில அறிஞ்சிட்ட,
ஞானஸ்நானத்துல நீ அடக்கம் பண்ற உடனே இப்போ நீ வெளியே எழுந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நீ தரித்துக் கொள்ளுகிற பரிசுத்த அபிஷேகம் மேல வரும்னு சொன்னாலே போதும். சபை ஞானஸ்நானம் பெற்றுலேருந்து வந்த உடனே அபிஷேகம் பெற்றோம். புரியுங்களா? இதை நீங்க அப்படி ப்ராசஸ் பண்ணியிருந்தா கரெக்டா நடந்திருக்கும். ஞானஸ்நானம் பெற்று அவர் கரை ஏறின உடனே பரிசுத்த அபிஷேகத்தை என்ன பண்ணாரு? ஏசு வச்சார். புரியுங்களா? அப்ப சபை என்ன பண்ணனா இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. நீ எதை யாரை தடுத்து கொண்டிருக்க, நீ யாரை இருக்கிறப்போ நீ புது மனுஷனா இருக்கிற. சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவன் வாழ்க்கையில எங்கேயும் வந்துருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நான் இந்த காலையில சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஒரு விதையை உங்ககிட்ட கொடுத்துருக்கு. என்னன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. பிந்தின ஆதாமாவை உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. அந்த பரிசுத்த ஆவி நீங்க என்ன பண்ணீங்க? தரித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த நம்புறீங்க இல்லையா? இந்த நம்பிக்கையை அசைவில்லாம உறுதியா அறிக்கணும். ஆமென். நீங்க அறிக்கை எடுக்கும் போது என்ன விஷயம்னா நீங்க கனி கொடுக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், பரிசுத்த ஆவியுடைய கனிகள், பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள் உங்க இடத்துல காணப்படணும் அப்படின்னு சொன்னா, உங்க மூலமா இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா, நீங்க அதை விரும்புவீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்க அசைவில்லாம உறுதியா அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. நீங்க அசைவில்லாம உறுதியா அறிக்கையிடும் போது வசனம் சொல்லுகிறவருடைய வசனத்தை முத்திரம் ஒவ்வொருத்தரும் வரும். புரியுதா? இந்த உலகம் முள்ளுகள் எல்லாம் என்ன பண்ணும்? எல்லாம் நம்மளை நெருக்கும். நீங்க கற்பாறை மேல போட்ட விதையா இருந்தா கூட சரி, நீங்க தொடர்ந்து அறிக்கை இட என்னன்னா அந்த கற்பாறை உடைச்சிக்கிட்டு நீங்க வர முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா பலத்தால பராக்கிரமத்தால ஆவினால் ஆகணும்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். அது முள்ளுகள் வரணும், எதுவும்னா உங்களை சுத்தி நெருக்கலாம். ஆனாலும் உங்க வாயின் அறிக்கை மட்டும் என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. சோ வாயின் அறிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். ஏன்னா அதுதான் ஆவிக்குரிய உலகத்துல கனி தரக்கூடிய வழியே அதுதான். புரியுதா? அந்த உலகத்துல அந்த ராஜ்யத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கான ஒரே வழி, தேவனுடைய பெரிய மிகப்பெரிய வழி எதுனா அறிக்கை. அசைவில்லாம் உறுதி அறிக்கையிடணும். ஆமென். நம்புகிற அந்த நம்பிக்கை. ஆமென். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது உனக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசம் இருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அறிக்கையிடும் போது விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்னா சேர இடம் தான் வாயின் வார்த்தை. புரியுதா? விசுவாசமும் நம்பிக்கையும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்றிலும் அன்பு பெருகு. நம்ம விசுவாசம் நம்பிக்கை இந்த ரெண்டு காரியம் இருக்குது. விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. நம்பிக்கை இருக்கிறவர் விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர். அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்கிற ஆவியானவர் தரித்து கொண்டு இருக்கு சொன்னாங்களே, அப்ப அதை விசுவாசிக்கிற, அதை நம்ப ஆரம்பிச்சு. இப்ப வாயினால் அறிக்கை பண்ணும்போது இந்த விசுவாசமும் நம்பிக்கை ஒன்னா கூடுற இடம் தான் வாயின் அறிக்கை. புரியுங்களா? இது அசைவில்லாம உறுதியா அறிக்கையிடணும். ஆனா பிசாசு நல்லா தெரியும், இவன் அறிக்கையிட ஆரம்பிச்சானா இது என்னது, இவன் தண்ணி ஊத்தி நிற்கிறான்னு அர்த்தம். ஹலோ, புரியுங்களா? வாழ்க்கையில சில மாதல் வேணுமா? ஆண்டோடைய ஆவிக்குரிய உலகத்துடைய அற்புத அதிசயங்களை பார்க்கணுமா? ஹலோ, நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கையிட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நம்புகிற அந்த நம்பிக்கை அசைவில்லாம உறுதி அறிக்கணும். இந்த சத்தியத்தை எப்பெல்லாம் கேட்குறீங்க அது பேப்பர்ல எழுதணும். ஹலோ, எழுதணும். என் மேல யார் இருக்கா? முந்தின நாள் பிந்தின நாள் உயிர்ப்பிக்கிற ஆவியான இருக்கிற, என் மேல தேவ ஆவியான இருக்கிறா, என் மேல தேவ ஆவியான இருக்கிற, என் மேல அபிஷேகம் இருக்கிற, என் மேல கர்த்தருடைய வல்லமை இருக்கிறன்றதை நீ தொடர்ந்து விசுவாசித்த அறிக்கை இட என்ன நடக்குன்னா, தினமும் நீ தண்ணி பாய்ச்சிக்கினே இருக்கு என்னன்னா நாளாக 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 உன் செடி வளர்றத நீயே பார்க்க முடியும். புரியுங்களா? அது கனி கொடுக்கிற காலத்தையும் உங்களால பார்க்க முடியும். தேவ ராஜ்யத்துக்கு ஆக்டிவேட் ஆகும். புரியுதா? நீங்க காலையில இருந்து ராத்திரி 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அழுது ஆண்டவரே இது ஆண்டவர் அது அப்படி கிடையாது ப்ராசஸ். புரியுதா? ஆண்டவர் சொன்னது நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணணும்? எதை யூஸ் பண்ணணும்? இருக்கிற விசுவாசிகள் அந்த விசுவாசத்தை யூஸ் பண்ணாதான் உண்டாகுன்றார். புரியுதா? ஜெபத்திலே எவைகளை கேட்பது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்போது அவை உங்களுக்கு என்ன பண்ணுமா? உண்டாகும். இருக்கு அந்த விதை விதைப்பான்றாரு. புரியுதா? விதை அவர் தேவன் இந்த பூமியில் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் விதையை போல பார்க்கிறாரு. உங்களை ஒரு விதையா இந்த பூமியில் வச்சிருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு கனி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அந்த கனியை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீங்க எழும்பும் போது இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆண்டு விரும்புகிற ஒரு மரமா, கனி தருகிற மரமா நீங்க எழுப்புறீங்க.
ஆமென். அல்லேலூயா. இருதயத்துல நீங்க அது விசுவாசத்தை நம்பிக்கை அறிவு உங்க வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமா மாறாது. தேவனுக்கு அந்த காரியம் நடக்குது, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அவ சத்தியத்தை கேட்கும்போது சத்தியத்தை இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறதுல அந்த சத்தியத்தை என்ன பண்ணோம்? ஒரு பேப்பர் எழுதி தினமும் என்ன பண்ணணும்? அதை அறிக்கை செய்ய பழகணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் நல்ல சில காலம் நல்ல பிரசங்கித்து கொண்டு இப்போ ஒரு இடைப்பட்ட நாட்கள்ல நான் என்ன பண்ணேன்? என் பிரசங்கத்துல சில தடுமாற்றங்கள் இருந்து நான் பார்த்தேன். அப்போ ஆவியான ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன ஆண்டவர்? அப்போ எனக்கு ஆவியான உணர்வு இருந்தான். என்ன பண்ணல? கொஞ்ச நாளா தண்ணி ஊற்றணும். விசுவாச அறிக்கை என்ன பண்ண? ஸ்டாப் பண்ண. ஆமென். ஸோ கொரோனா பற்றி இங்கே வந்தது எல்லாம் நெருக்கடி நிறைய காரியம். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் இவன் வந்து அறிக்கையிட ஆரம்பிச்சுட்டான், கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? கனி கொடுக்க ஆரம்பிச்சுவான். ஸோ அதனால நான் நெருக்கிறேன். அப்போ இந்த காலங்களில் இந்த சத்தியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறேன். ஹலோ, நீங்கள் அறிக்கை எடுக்கும்போது வசனத்தை மட்டும் ஒவ்வொருத்தரும் வரும். புரியுங்களா? இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்து மயக்கம் இதெல்லாம் என்ன பண்ண? உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களை வந்து நம்ம நெருக்கும். ஆனால் அதை கண்டு மறந்துடாதீங்க, அதை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். புரியுதா? பிசாசு என்ன தெரியும்? இவன் கனி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். கனி கொடுக்க ஆரம்பிச்சா நமக்கு பிரச்சனை தெரிஞ்சோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இந்த சத்தியம் தெரியாதவங்க என்ன பண்ணிடுறோம்? அதை யாரை கேட்டுட்டு பிரச்சனை யோசிக்க. புரியுங்களா? ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் என்ன சொல்றாங்க? அவங்களோட எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக என்ன விஷயம்னா, அவனுக்கு தெரியும் நீ கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருந்தா உன் பலன் அங்கதான் இருக்குதுன்னு. புரியுதா? அவனுக்கு தெரியும் உன் பலன் எங்க இருக்குன்னு. ஆனா சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய சபை இதை தெளிவுபடுத்தாம போனதுனால, தேவ ஜனத்துக்கு இந்த சத்தியம் தெரியாம போனதுனால, நீ யாரை தரித்து கொண்டு இருக்கிற, நீ எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லி கொடுக்காம போனதுனால வந்த பிரச்சனை. புரியுதா? அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, இந்த சத்தியத்தை விசுவாசிங்க, இதை தொடர்ந்து அறிக்கை செய்யுங்க. ஆமென். எது உங்க வாழ்க்கை நடக்கணும்னு அந்த வார்த்தை எடுத்து என்ன பண்ணுங்க? எழுதி வைத்து தொடர்ந்து அதுக்காக நம்ம அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஒவ்வொரு நிமிஷம் அறிக்கை எழுதணும். கர்த்தருடைய ஆவியானவர் வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கு சொல்ல 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 அந்த வார்த்தை வெளிவருது, அந்த ரகசியம் வெளிவருது, மறைபொருள் வெளிவருது. நம்ம பார்த்துருக்கு. அல்லேலூயா. திரும்ப எழுப்போம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சத்துருவே நீ என்ன பண்ணாத? சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் இருள இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். சத்துரு வெக்கப்பட எனக்கு விரோதமா உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காது. ஏன்னு சொன்னா நான் அல்ல, அந்த ஆயுதம் எனக்கு விரோதம் அல்ல, எனக்குள் வாசம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் விரும்ப எழுந்த ஆயுதம். அல்லேலூயா. அது என்ன? அது வாய்க்காது. அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லி நீங்க விசுவாசம் அறிவிக்கிற எப்படி இருக்கு? நம்ம உள்ள போயிருக்கோம். ஒரு கான்ஃபிடன்ட், ஒரு விசுவாசம் எழுந்து, ஒரு அனல் மூடு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை கேட்டுட்டு போயிடுறதுல, சத்தியத்தை கேட்டு அதை வாங்கி நம்ம நம்புகிற அந்த நம்பிக்கையை அசைவில்லாம உறுதியா அறிக்கையிடணும். அறிக்கையிடுறது என்பது என்னன்னா, ஒரு விதையை விதைச்சிட்டீங்க, சபையில விஷயத்தை கேட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, விதைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, டெய்லி தண்ணி ஊற்றுங்க. ஆமென். அல்லேலூயா. அது கொஞ்ச நாள் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், சில பிரச்சனைகள் போராட்டம் அது வரும். அதை கண்டு மென்றாதீங்க, அது உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் நீ பலன் கூடாம போகணுன்றது சாத்தானுடைய திட்டம், ஆனா நீ கனி கொடுக்க வேண்டும் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. சோ கனி கண்டிப்பா வரும். அல்லேலூயா. அது அநேகருக்கு ஆசீர்வாதம் வரும், அநேகருக்கு நன்மையா இருக்கும், அநேகருக்கு உதவும். அப்ப என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட இந்த சின்ன காரியத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ சத்தியத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்க, அதை எழுதுங்க. நான் யாரா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள, தேவன் என்னை எப்படி வைத்திருக்கிறாரு, நான் என்ன மனுஷனா இருக்கிறேன், இதெல்லாம் எழுதுங்க. எழுதி என்ன பண்ண? உங்களை எதெல்லாம் வேதத்தை வாசிமா ஆவியானவர் சொல்றாரோ அதெல்லாம் ஒரு நோட் போட்டு நம்ம எழுதி இதுதான் நான் என்றதை சொல்லி பாருங்க. நாளாக நாளாக அப்படியே அந்த ரியாலிட்டி உங்களுக்குள்ள மாறும். அல்லேலூயா. நீங்க சொன்ன அந்த காரியம் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எப்படி சொல்லுது? நம்முடைய நம்பிக்கை அறிக்கிறது அசைவில்லாம உறுதியா இருக்க கடவுள். அப்படின்னா அர்த்தம் எப்படி அந்த நம்பிக்கை? என் மேல ஆவியானவர் இருக்கிற, வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கு. அப்ப நான் சொல்றேன், என் மூலமும் உணவு நடப்பான், குருட பார்வையிடுவான், செவிட கேட்பான். இதை நான் நம்புறேன். இந்த நம்பிக்கை என்ன பண்றான்? நான் அசைவில்லாம உறுதியா திரும்ப அறிக்கை நடனா இது ஆக்டிவேட் ஆகும். புரியுங்களா? சொல்லுற வசனம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். அப்ப என்ன விஷயம்? ஆவியானவர் தான் எல்லாமே செய்தாரு. தேவன் அவர் பரிசுத்த ஆவியானவர் நிறுத்திருந்தார். அவர் என்ன பண்ணாரு? குருடன் சப்பம் அடி பிசாசு எல்லாம் துரத்தினாராம்.
ஆமென். அப்ப அதே ஆவியானவர் என் மேல் நிறைந்திருக்கிறார், எனக்குள்ள அவர்தான் இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் அதை செய்ய முடியும். அப்ப நான் நம்புறேன். அப்ப அது அசைவுல உறுதி அறிக்கைடுங்க. அது அறிக்கையிடும் போது தான் நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையில் அது சம்பவிக்க ஆரம்பிக்கும். தேவ ராஜ்யம் இப்படிதான் செயல்படுது. ஏன் சொன்னா அந்த ராஜ்யம் வார்த்தையின் ராஜ்யம். ஆதியிலே வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை மாம்சமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வந்து வார்த்தை. புரியுதா? அங்க வேற ஒண்ணும் விதை கிடையாது, வார்த்தை தான் அங்க விதை. இந்த சத்தியத்தை அப்படியே விசுவாசித்து அதை விதையா போட்டு அதை தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது, அறிக்கை செய்து இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் அதுக்கு பலனை காண முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது வந்து ஆண்டவர் விதை ஊமான சொல்றாருப்பா, கடுகு விதையில விசுவாசம் தான் போதுப்பா, கடுகு விதைப்பா, அது இருந்தா கூட போதுங்க. இந்த விதையை வச்சு கூட நீ பெரிய வேலையை பார்க்கலான்றாரு, பெரிய வேலை செய்ய முடியாது. ஆமென். கடுகு விதையில விசுவாசம், இந்த காட்டாத்தி மரத்தை பார்த்து, இந்த மலையை பார்த்துருந்தாரு. அப்ப இந்த அளவுக்கு விசுவாசம் தான் போதும். ஆனா விதையை கையில் வச்சு உட்காந்து புரோஜனம் இல்ல, விதையா நல்லா இருக்கு போறதால புரோஜனம். இந்த விதையை விதைச்சு தண்ணி ஊற்றணும். புரியுதா? விதைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. விதைக்குள்ள உயிர் இருக்குது, ஆவி ஜீவன் அதுக்குள்ள இருக்குது. விதையை கேட்டுட்டு போட்டு ஆண்டு வச்சுல, விதையை வந்து கையில வாங்கி போய் வீட்டுல இருந்து வாக்கு தத்துவம் வச்சு மூட்டுட்டே வச்சுல ஆண்டவர். இந்த விதையை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம்? விதைச்சு அவன் வாழ்க்கையில பலன் அனுப்பணும், தண்ணியை கொடுக்கணும். புரியுதா? நம்ம தேவ வைத்திர மகாபெரிய ஆசீர்வாதத்தை சபை எழுந்து போகும். பிசாசுடைய தந்திரத்தை அறியாம, பிசாசு எப்படி செயல்பட தெரியாம, நம்ம எவ்வளவு பெரிய ஊழியக்கான வாழ்க்கையோட போராட்ட பிரச்சனை. காரணம் என்ன? எதை சரியா உபயோகப்படுத்தல. புரியுதுங்களா? நான் சொல்றேன், இந்த காலவேளையில இந்த விதையை சத்தியத்தை சபைக்கு வருது, சத்தியத்தை கேட்க வரீங்க. இந்த சத்தியம் ஒரு விதை. அதை என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வாங்கும்போது அது எழுதி அது விதைக்கிற வேலையை பாருங்க. அது அதுக்கான நேரத்தை கொடுங்க. ஜெபத்துக்கு நேரம் கொடுக்குறீங்களா? வேத வாசிக்கு நேரம் கொடுக்குறீங்களா? விசுவாச அறிக்கைக்கு நேரம் கொடுங்க. அல்லேலூயா. உட்கார்ந்த தேவனுடைய வார்த்தை வரும், டிட்டாவா சொல்லுங்க. ஆமென். நான் கத்த நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறுன்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் சொன்ன வார்த்தை எடுத்து நீ சொல்லும்போது அது கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த வார்த்தை உன் வாயில ஆண்டு வச்சிருக்க. ஆமென். உன் மேல இருக்கிற நான் உன் வாயில இருக்கிற என் வார்த்தை இது முதல் இருக்கிற உன் வாயில உன் சந்ததி வாய் நீங்க வார்த்தை நம்முடைய வாயில இருக்குது. இந்த வார்த்தை எடுத்து நீங்க சொல்லணும். ஆமென். ஆவியானவர் தெரிவித்து கொண்டு என் மேல ஆவியானவர் சொல்லி பாருங்க. உட்காந்து தனி அறையில ஒண்ணுமில்லை, என் மேல ஆவியானவர் இருக்கிறார், என் மேல அபிஷேகம் இருக்குது, ரெண்டே வார்த்தை எடுங்க, சொல்லி பாருங்க. அதை தரித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமென். இதெல்லாம் நம்ம டிட்டாவா கண்ணால பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதெல்லாம் விசுவாசத்தை தான் அதனுடைய பலனையே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதெல்லாம் அந்த நிலைமையில காணக்கூடாத நிலைமையில இருக்கு. தேவனுடைய வேலை அப்படி இருந்தான், ஆவிக்குரிய நிலையில இருக்கு. நம்ம காணக்கூடாத நிலையில இருக்கு. நம்ம அதை எடுக்கணும்னா, அதை பார்க்கணும்னா, அது நம்ம வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினா விசுவாசத்தினால தான், அந்த அறிக்கையினால தான் நடக்கும். அந்த அறிக்கை இட செய்ய என்ன பண்ணுவோம்? அது மூவ் பண்ணும். ஆமென். அல்லேலூயா. அரியல்கிட்ட வர தேவதூதன் அம்மா பரலோகத்து தேவன் உங்களுக்குள்ள பிறப்பாரு, புருஷன் அறியாது பரிசுத்தாவின் மேல வரும், நிழலிடும். உடனே ஒரு ஒளி வந்தது, டக்குன்னு உள்ள போகுது, அப்படியே வகுப்பில் இருக்குது. அவன் என்ன சொன்னான்? இந்த வார்த்தை முடியாது ஆகுது. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிருப்பான்? பரலோகத்தின் தேவன் எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் எனக்குள்ள பிறகப்படுது. அல்லேலூயா. இதுதான் சொல்லியிருப்போம். ஆமென். அது சொல்ல 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 அது வளர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆமென். தேவ தூதன் சொன்ன வார்த்தை அப்படியே டிட்டா விசுவாசம் அப்படியே ஆகட்டும், அப்படியே எடுத்து நான் தனியாரில் உட்கார்ந்து இருப்பான். பரலோகத்தின் தேவன் எனக்குள்ள பிரச்சனை. ஐயோ கல்யாணம் ஆகலையோ, எவ்வளோ ஊரில் வந்து கல்யாணம் அடிப்பான், அதை பற்றி யோசிச்ச மாதிரி தெரியல மரியாதை. அதெல்லாம் யோசிச்சா எப்போ சாமி எனக்கு வானம் நான் அப்படி சொல்லிருக்கேன். ஆனால் அதை காட்டின மேலான இந்த விசுவாசம் என்ன பண்ணான்? பரலோகத்தின் தேவன் எனக்குள்ள பிறகு. அல்லேலூயா. ஓடுறா, வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து எங்க எலிசபெத்தை சந்திக்க போறா இந்த நற்செய்தி சொல்றது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருந்திருப்பான், எவ்வளவு உணர்ச்சியா இருந்திருப்பாரு. அது உணர்வுபூர்வமா எப்படி ஏத்துட்டு இருப்பான். சொல்ல 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 அவர் அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் அவருடைய காரியம், அந்த ராஜ்யம் நமக்குள்ள வளரணும். ஆமென். அந்த அறிக்கைறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். சத்தியத்தை கேட்டு அப்படியே விட்டுட்டு போறது. ஆமென். இஸ்ரவேல் குறித்து சொல்லும் வசனம் சொல்றது, அவர் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடி அவர் கேட்ட வசனம் அவங்க என்ன பண்ணலாம்? பிரயோஜனப்படாது. ஆமென். அந்த வசனம் தர இல்லையா? விசுவாசம் பண்ணாம கேட்டாங்க. அது இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை மிக்ஸ் பண்ணல, அந்த விசுவாசத்தோடு என்ன பண்ணலாம்?
மிக்ஸ் பண்ண அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை விசுவாசத்தை அவங்க மிக்ஸ் பண்ணன்ற மாதிரி இங்கிலீஷ். ஆமென். ஹalleluya. அந்த வசனத்தை அவங்க தேடி பாருங்க. அவங்க மிக்ஸட் வருது. வசனத்தை அவங்க என்ன பண்ணலையா, அந்த நம்பிக்கை விசுவாசத்தோட கலக்கலையா, அதனால அது பிரயோஜனப்படாது. இப்போ நம்ம கலப்போம். ஆமென். அதனால நம்ம நம்பிக்கை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அது இருக்கு நம்புறோம். இது ரெண்டு கலக்கிறோட நம்முடைய வாயின் வார்த்தை இதை தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது தேவ ராஜ்யத்தை என்ன பண்றோம், நாம் அந்த விதையை விதைச்சிருக்கிறோம், தண்ணி பாய்த்து கொண்டே இருக்கிறோம், அது வளரும். அது வளரும் போது கண்டிப்பா சத்துரு வருவான். புரியுங்களா? அதனால என்ன பண்ண, சில நேரத்தில் நம்ம நல்ல பிரசங்க கேட்டுவோம். வீட்டுக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா என்ன பிரசங்க ஆண்டவர் ஒப்புக்கு வருமா, அது ஆப்போசிட்டா இருக்காங்க. டக்குன்னு நம்ம வசனத்தை நம்ம விதைய டப்புன்னு அள்ளி போட்டுறோம். பார்த்துக்கணுமா இல்லை? நிறைய காரியம் காலையில ஜெபம், ஆண்டவர் யாவரோட சமாதானம் இருக்க உதவி செய்ய ஆண்டவர். வெளியே போனா ரோட்ல பைக் அடி திருப்பி தும்முனோம். ஏன்டா அறிவுதா? அப்படின்னா என்ன, சமாதானம் ஒரே செகண்ட்ல அள்ளி போட்டு போயிடும் பிசாசு. ஆனா நாம தான் என்ன பண்ணோம், ஒரு விதை போட்டு கவனம் நம்மளுக்கு தேவை. ஹalleluya. அந்த விதை வளரணும், நம்ம கனி கொடுக்கணும், கவனமா இருக்கணும். எப்படி ஒரு விவசாயி தன் நிலத்துல விதை வச்சுட்டு அது மேல எவ்வளவு கவனமா இருக்கலாம், அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. நாம தேவராஜ், நாம என்ன பண்ணல, கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி ஊத்துற வரவே இல்லையே கிடைக்கவே இல்லையே அப்படின்னு என்ன பண்றோம், போயிடுது. ஆனா உண்மையா சொல்றாரு, 100 மடங்கு பலன் தருகிறது. ஹalleluya. அந்த ப்ராசஸை நீங்க சொல்லி கொடுக்கணும். ஹalleluya. ஆவியான என் வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்றாரு. திரும்ப என்ன பண்ணணும், கட்டுவோம், எழும்போம், ஆவியான கிரியை செய்வோம். ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya.